ஹே பீப்புள், இன்றைக்கி ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அடித்து துருவி வச்சுக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி அதில் வடைச்சட்டி வச்சு நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு 2 வத்தல் கிள்ளி அதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டோம்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் அதில் போட்டுக்கலாம். அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு வச்சுருந்த தண்ணி எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு கத்திரிக்காய் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் சிம்மிலே வச்சதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிருந்துச்சு. லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம கத்திரிக்காய் பொரியல் ரெடி. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.